வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சாலையில் போடப்பட்டு வரும் தார் சாலை தரமற்ற முறையில் இருப்பதாகவும் இதில் ஊழல் நடந்துள்ளது என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை செப்பனிடப்பட்டு கடந்த 2 நாட்களாக தார் சாலை போடும் பணி நடைபெற்று வருகிறது. இப்போது போடப்பட்டுள்ள சாலை தரமற்ற நிலையில் உள்ளதாகவும் சாலைகள் பெயர்ந்து வருவதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகனிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளுடன் சென்று சாலையை ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இரவு நேரத்தில் சாலை போடும் பணி நடைபெறுவதால் எந்த அதிகாரிகளும் கண்காணிப்பில் இல்லை என்றும் இதனால் ஒப்பந்ததாரர் தரமற்ற சாலைகளை போடுவதாக குற்றம் சாட்டினார். தரமற்ற முறையில் தார் ஜல்லிகள் கலக்கப்பட்டதால் சாலைகள் போடப்பட்ட 2 நாட்களிலேயே பெயர்ந்து வருவதாகவும் இது மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றார். இல்லையென்றால் மக்களை திரட்டி அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தமிழ்நாட்டில் வெப்பம் கொளுத்தி வந்த நிலையில் தற்போது பல இடங்களிலும் கோடை மழை பெய்து வருகிறது. கோடை மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு, மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளுக்கு மே 1 முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் கொளுத்தி வரும் கடுமையான வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறையை நீட்டித்து பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஜூன் 12ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும். அன்று 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் பள்ளிகள் திறந்தவுடன் பாடநூல், நோட்டு, சீருடை துணை மற்றும் தையல் கூலி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழாவை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகரப்பகுதியில் தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 117ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், மீரட் மறைமாவட்ட பேராயர் பாஸ்கர் யசுராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரம் அருகே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான கிறித்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வருகிற 9ஆம் தேதி செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் நீதிநாதன் தலைமையில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் 5 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று அனைத்து மதுபான கடைகளையும் மூட உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன், புதுச்சேரியில் 5 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் இதற்காக 1002 அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதி அனைத்து வகை மதுபான கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெறும் என்றார். வாக்கு எண்ணும் மையத்திற்குள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் 3 சுற்றுகளாக வாக்கு எண்ணப்படும் என்றார். மேலும் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி துணை ராணுவ படையினர் மற்றும் 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள் என்றும் குலோத்துங்கன் தெரிவித்தார். ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியின் பிறந்த நாளையொட்டி ஓஸ்பீஸ் முதியோர் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது. மேலும் லப்போர்ட் வீதியில் உள்ள ஓஸ்பீஸ் முதியோர் இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதியோர் இல்லத்தில் நிர்வாகிகள் மற்றும் முதியவர்கள் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்ட், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், பிரதீஷ், இருதயராஜ், சவுந்தரராஜன், ஜோசப், முத்துக்குமாரசாமி,
பரந்தாமன், சிலம்பரசன் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதியவர்களுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரியில் இணையதளம் வழியாக 8 பேரிடம் ரூபாய் 3,63,000 மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகேயுள்ள வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையதளம் வழியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பிய நடராஜன் ரூபாய் 2,40,000 முதலீடு செய்துள்ளார். இதில் லாபம் கிடைத்திருப்பதைப் போல கணக்கு காட்டப்பட்டது. ஆனால் அந்த பணத்தை நடராஜனால் பெற முடியவில்லை. இதுகுறித்து அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ். இவரது கடன் அட்டையிலிருந்து ஸ்ரீனிவாசின் கவனத்துக்கு வராமலேயே மர்ம நபரால் ரூபாய் 18,000 எடுக்கப்பட்டது. இதேபோல அவசர தேவை மற்றும் வங்கிக் கடன் செயலி என பல்வேறு காரணங்களை கூறி இணைய வழியில் மேலும் 6 பேரிடம் நூதனமாக பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 8 பேரிடம் ரூபாய் 3,63,000 மோசடி செய்தது குறித்து இணையவழி போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளம் மூலம் 16,319 பேர் பதிவு செய்த நிலையில் அதில் 13,149 பேர் விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் சென்டாக்கில் கடந்த 8ஆம் தேதி முதல் பெறப்பட்டது. இதற்கான கால அவகாசம் கடந்த 22ஆம் தேதி வரை அளிக்கப்பட்ட நிலையில் பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று மே 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று வரை சென்டாக் இணையதளத்தில் 16,319 பேர் உயர் படிப்புகளுக்கு விண்ணப்பங்களை பதிவு செய்திருந்தனர். இதில் நிறைவு செய்த விண்ணப்பங்களை 13,149 பேர் சென்டாக்கில் சமர்ப்பித்துள்ளனர். விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். எனவே எஞ்சியவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இன்று மாலைக்குள் சமர்ப்பிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். காரைக்கால் மத்திய கிளை சிறையில் கைதிகளுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒரு கைதி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மத்திய கிளை சிறையில் புதுச்சேரியைச் சேர்ந்த கைதி பிரகாஷ் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த கைதி ஆறுமுகத்துக்கு இடையே இன்று சமையலறையில் ஏற்பட்ட வாய் தகராறில் ஆத்திரமடைந்த பிரகாஷ் பால் அருந்தும் கிளாஸை எடுத்து ஆறுமுகத்தை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் ஆறுமுகம் நிலை குலைந்து விழுந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத் தலைமையில் சிறை காவலர்கள் கைதி ஆறுமுகத்தை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து பிரகாஷை தனி சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் புருஷோத்தமன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற இலவச கோடைகால சிறப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்கத்தின் ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்ட சிறப்பு முகாம் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 1 மாதமாக நடைபெற்றது. இங்கு பரதம், கிராமியம், நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கித்தார், கீபோர்ட், ட்ரம்ஸ், கையெழுத்து பயிற்சி, கேரம், செஸ், இறகு பந்து, டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் மற்றும் டேக்வாண்டோ, தற்காப்பு கலை ஆகியவை கற்றுக் கொடுக்கப்பட்டன. 5 மையங்களில் நடைபெற்ற சிறப்பு கோடைகால பயிற்சி முகாமில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சார்ந்த 1,600க்கும் மேற்பட்ட 6 வயது முதல் 16 வயதுள்ள குழந்தைகள் பங்கேற்று பயனடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று நிறைவு விழாவும் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா ஜவஹர் பால்பவனில் நடைபெற்றது. ஜவஹர் பால்பவன் தலைமை ஆசிரியர் மணிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளிக்கல்வித்துறை துணை இயக்குநர் முனுசாமி கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியைச் சேர்ந்த பெண்ணை சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் PK விஜய் என்கிற துர்கைராஜ் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இவர் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு பெண் மற்றும் பல பெண்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து மதுரையில் தங்கியிருந்த துர்கைராஜை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காஞ்சிமாமுனிவர் பட்டமேற்படிப்பு மையத்தில் உள்ள 16 முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரி வளாகத்தில் காஞ்சிமாமுனிவர் பட்டமேற்படிப்பு மையம் அமைந்துள்ளது. இந்த மையத்தில் MA, MSc, MCom உள்ளிட்ட 16 முதுநிலை பட்டப்படிப்புகள் உள்ளன.
இந்த படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் இன்று 31ஆம் தேதி முதல் ஆன்லைனில் வழங்கப்பட உள்ளது. கல்லூரி இணையதளத்தில் விண்ணப்ப படிவம், தகவல் குறிப்பேட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களுடன் தகுந்த சான்றிதழ்களை இணைத்து கல்லூரி முகவரியில் விரைவு தபால் அல்லது நேரில் தர வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஜூன் 14ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.